அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறையுணர்வு. வெல்கம் டூ மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வடக்கு திருவீதி பிள்ளை பற்றிய குறிப்பு தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். வீடியோவ முழுமையா பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம யுஜிசி நெட்தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணுங்க. நான் போடக்கூடிய பதவிய தொடர்ச்சியா பார்த்துட்டும் வாங்க. கண்டிப்பா நம்ம ஜேஆர்எஃப் கண்டிப்பா பாஸ் ஆகலாம். அந்த நம்பிக்கை எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். வடக்கு திருவீதி பிள்ளை, பிறந்த ஊர் திருவரங்கம், இயற்பெயர் ஸ்ரீ கிருஷ்ணபாதர், தந்தையாரினுடைய பெயர் பெள்ளை உலோக ஆசிரியர், குருவினுடைய பெயர் நம்பிள்ளை. மகன்களா 2 மகன்கள் இருக்காங்க. பிள்ளை லோகாச்சாரியார், அழகிய மணவாள பெருமாள் நாயனார். இந்த 2 பிள்ளைகளும் வடக்கு திருவீதி பிள்ளைக்கு பிறந்த குழந்தைகள். வேறு திருநாமங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, திராவிட வேதாந்த தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா, வடக்கு திருவீதி பிள்ளை, திராவிட வேதாந்த தேசிகர், ஸ்ரீ கிருஷ்ணபாதர் தேவிகள், ஸ்ரீரங்க நாச்சியார். இந்த 3 பெயர்களும் இவருக்கு உரியது. சீடர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, ஒரு 5 பேரு சீடர்களா இருந்திருக்காங்க. உண்ணி மாதவர், பத்மநாப பெருமாள் பராங்குசசியர், நாயனார் கூர குலோத்தும் தாசர், வங்கிபுரம் சிருங்காச்சாரியார், வானமாமலை தாசர். இப்படி ஒரு 5 பேர்கள் வடக்கு திருவீதி பிள்ளைக்கு சீடர்களா இருந்திருக்கிறாங்க. இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, திருவாய்மொழிக்கு 36,000 படி வியாக்கியானம் செஞ்சிருக்கிறாங்க. பெயர் காரணம் அப்படின்னு பார்க்குறப்போ, கோயில் வடக்கு திருவீதியில இவரது திருமாளிகை இருந்ததுனால இவருக்கு வடக்கு திருவீதி பிள்ளை அப்படின்ற பெயர் வழங்கப்பட்டிருக்கு. பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ, நம்பிள்ளை சொல்ல வடக்கு திருவீதி பிள்ளை எழுதிய உரைக்கு மட்டும்தான் ஈடு அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் இடம்பெற்றிருக்கு. ஒரு சிறப்பு அடைமொழியை பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப ஈடு அப்படின்றது யாருக்கு உரியதுன்னு கேட்கலாம். அது யாருக்கு உரியதுன்னா, வடக்கு திருவீதி பிள்ளைக்கு மட்டும்தான் உரியது. அப்ப நம்பிள்ளை சொல்ல வடக்கு திருவீதி பிள்ளை எழுதுறாரு. அப்படி எழுதின உரைக்கு என்னன்னு பேருன்னா ஈடுன்னு பேரு. இவற்றில் ஈடு என்னும் சொல் செய்யுளுக்கு ஈடாக எழுதப்பட்ட உரை அப்படின்ற பொருளை குறிக்கக்கூடிய அடிப்படையில தான் அந்த ஈடு அப்படின்ற சொல்லாட்சிய பயன்படுத்தியிருக்காங்க. இந்த தகவலோட வடக்கு திருவீதி பிள்ளை குறித்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில அடுத்த ஆச்சாரியரோடு சந்திப்போம். நன்றி.